வீட்டுல கெட்ட சக்தி நீங்கிறதுக்கு, வாஸ்து குறைபாடுகள் நீங்கிறதுக்கு இந்த பரிகாரம், பேலீஃப் பரிகாரம் பண்ணலாம். ஏன்னா வாஸ்து குறைபாடு அப்படின்றது எப்படின்னா, இப்ப எல்லாருனாலையுமே இப்ப நீங்க ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கீங்க, வாஸ்து குறைபாடு இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இடிச்சு கட்ட முடியுமா? இல்ல சொந்த வீட்லயே இருந்தாலும் திடீர்னு இதெல்லாம் இடிச்சு கட்டுங்கன்றனா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், அதுக்கேத்த பண வசதி அந்த டைம்ல அவங்களோட கையில இருக்கணும். ஸோ நிறைய விஷயம் இருக்கு. அப்ப வாஸ்து குறைபாடு நீங்கிறதுக்கு, அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் உருவாகிறதுக்கு, இதனால பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம். அந்த இடத்துல லோ எனர்ஜிஸ் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த பேலீஃப் பரிகாரம் பண்ணலாம். ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் பரிகாரம். இதுல நான் உங்களுக்கு 2-3 சொல்றேன். உங்களால எதை ப்ராப்பரா கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியுமோ அதை சூஸ் பண்ணி அதை மட்டுமே பண்ணுங்க. இது 4மே பண்ணீங்கன்னாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் பரிகாரம் என்ன அப்படின்னா, நைட் டைம்ல எந்த நாள் வேணாலும் உங்களுக்கு என்னைக்கு இன்னைக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, இதே நாள் இதே பிரச்சனை திருப்பி நம்மளோட இடத்துக்கு வரக்கூடாது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த நாள்ல அப்படி பண்ணுங்க. இல்லைன்னா வாரம் பண்றதுக்கு பாருங்க. வாரம் ஒரு தடவை என்னைக்கு வேணாலும்னா ஒண்ணு வியாழன், இல்ல வெள்ளி, இல்ல ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா பேலீஃப்க்கு இந்த 3 நாள் பரிகாரம் பண்ணா சிறப்பா இருக்கும். ஸோ இந்த 3 நாள்ல வாரத்துல ஒவ்வொரு நாளுமே பண்ணுங்க. இல்லைன்னா என்னைக்கு உங்களுக்கு லோவா இருக்கும் அந்த அன்னைக்கு பண்ணுங்க. ஒரு மண் விளக்கு, நல்லா சின்ன மண் விளக்குல நல்ல ஒரு அகலமான மண் விளக்குலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அகலமான மண் விளக்குல கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுருங்க, கொஞ்சோண்டு பேலீஃப் வச்சிருங்க. அது முழுசா வச்சிங்கனாலும் சரி, இல்ல ஒரு 2-3 சின்னதா உடஞ்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி பேலீஃப் வச்சுட்டு உங்களோட வீட்டுல எல்லா பக்கமுமே காமிச்சிட்டு, அதாவது கல்லுப்பையும் பேலீஃபையும் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே கையில வச்சு உங்களோட வீட்டுல எல்லா பக்கமும் சுத்தி வந்துட்டு, இது என்னன்னா சுத்தி போடுற மாதிரி சுத்தி வந்துட்டு, அதுல ஒரு கற்பூரை வச்சு இந்த பேலீஃபா உங்களோட வீட்டுக்கு வெளியே இந்த விளக்க வச்சு, அது விளக்கு ஏத்துற மாதிரி, கற்பூரை ஏத்துற மாதிரி இதை ஏத்தி விடுங்க. அங்க இருக்க தீய சக்திகள் எல்லாமே குறையும், அங்க இருக்க பிரச்சனைகள் குறையும். இந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் திருப்பி வராம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இது ஒரு பரிகாரம். ஓகே, இப்ப வாஸ்து குறைபாடு அதிகமா இருக்கு, இதனால இது சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு, இதனால பிரச்சனைகள் அங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த பரிகாரம் பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணுனா, வீட்டுல 4 கார்னர்ல, அந்த 4 கார்னர்னா அதாவது 4 டைரக்ஷன் கார்னர்லயும், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் 4 கார்னர்ல ஒவ்வொரு பேலீஃப நல்லா உடையாத ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு பேலீஃபை அந்த 4 கார்னர்ல அப்படியே வச்சிருங்க. யாரும் கையில எடுக்காத மாதிரி. அதாவது 4 கார்னர்னா தரையிலே வைக்கணும்னு அவசியம் இல்லை, மேல ஷெல்ஃப் மேல அந்த மாதிரி எங்க வேணாலும் வச்சிருங்க. அதாவது 1 மாசம் அங்க அப்படியே இருக்கணும். அந்த 1 மாசத்துக்கு வச்சுட்டு ஒவ்வொரு மாசம் கடைசியிலையும் 1ஆம் தேதி அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு பேலீஃப் வைங்க. அப்போ ஒவ்வொரு மாசம் கடைசியிலையும் முன்னாடி மாசம் வச்ச பேலீஃபை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே வாசல்கிட்ட வச்சு அதுல ஒரு கற்பூரம் ஏத்தி அதை பேலீஃபை பர்ன் பண்ணிடுங்க. இல்ல நெய் விளக்குலையுமே பேலீஃபை பர்ன் பண்ணலாம். அப்படி பர்ன் பண்றப்போ அங்க இருக்க வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். நமக்கு வர வேண்டிய சொல்லுவாங்கல்ல, தலைக்கு தலைப்பாகையோட போச்சுட்டு, ஸோ வர வேண்டிய பெரிய பிரச்சனைகள்லாம் அப்படியே அழுங்காம போயிடும். நமக்கு பெரிய பாதிப்பை அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேற எந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கும். இது ஒரு பரிகாரம். இது மெயினா நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஜாஸ்தியா இருக்கு. அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜிஸ்னா தூக்கமே வராது, ரொம்ப அழுகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், ரொம்ப சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க, எதையுமே பண்ண மாட்டீங்க. ஒரு 5 விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைச்சா 5ல ஒரு விஷயத்த கடத்துறதே பண்ணி முடிக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கும். இந்த மாதிரி லோ எனர்ஜிஸ் அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அமாவாசைக்கும் 6 பேலீஃபை
பொறுமையா அந்த இடத்துல இந்த மாதிரி இது நடக்கக்கூடாது, நான் ஆக்டிவா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், இந்த இடத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு 6 பே லீஃபை வந்து அந்த இடத்துல பர்ன் பண்ணுங்க. அந்த இடத்துல இருக்க லோ எனர்ஜிஸ் ரிமூவ் ஆகும். அந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, செய்யணும்னு நினைச்ச வேலையை செய்வீங்க, படுத்துட்டே இருக்கணும்ன்ற எண்ணம் உங்களை விட்டு போயிடும். ஓகே, இந்த பரிகாரம்லாம் பண்றப்போ வீட்டுல இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் ரிமூவ் ஆகும். அந்த இடத்துல வந்து அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தும் நமக்கு இதுல ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.